இரண்டாவது ஓவரை செய்வதற்காக மதுபாலன். இரண்டாவது பந்து பழனிக்கு. ஓ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிட்டாருங்க. கீப்பரும் மிஸ் பண்ணிட்டாரு. சாரிங்க, போல்டுங்க. அவர் தான் ஓடுறாரு. பவுலர்கிட்ட மிஸ் பண்ணிட்டுங்க. ஓவரத்தில் 2வது ரன் ஓட்டாங்க. குட் ரன்னு. செம பாலுங்க. ஃபுல் பேஸில் போட்டார். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 15, 2 விக்கெட்டில் இருக்குது. அவரின் கணக்கான முதல் ஓவர் வீசுவார் வினோத். பவர் பிளேயில் கடைசி ஓவர். வச்சு போட்டார். தூக்கி அடித்தாருங்க பேர்லெக் திசையில். ஃபீல்டர் போயிட்டாருங்க. அப்பா சரியான ஃபீல்டிங்க. 2 ஓட்டங்கள் மட்டும்தான். ஸ்பீடு ஓடுறாங்களா? ஓடலை. சரியான பந்து வருது, எங்களை நோக்கி வருது. கிளியர் ஆகுமா? வா சிறப்பான டேக்கனுங்க. எல்லா கோட்லேருந்து பிடிச்சிட்டாருங்க. பழனி அவுட்டுங்க. குட்டாக இருக்காது பந்து. அந்த ஒரு ஃபுல் டாஸ் ஏற்றி விட்டுருக்காரு. லெக் சைடில் கீழே ஃபீல்டர் இருக்காங்க. கேட்சுங்க. வந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகிட்டார் முதல் பந்துலேயே. வந்து ஆட்டிக்கலாம். பிடிச்சி ஆயிடுச்சுங்க. விரட்டி போகிறாங்க. சிங்குடி 4 அருண்குமார் பவுலரு. முதல் பந்து உடச்சு போட்டுருக்காங்க. ஒரு ஓட்டம். 2வது பந்து மதனுக்கு. விட்டுருக்காருங்க. ஒரு ரன் மட்டுமே. 3வது பந்து. ஒரு சவுண்டு கேட்டுச்சு. வைடு. கிளாசிக் ஷாட்டு. கிளியர் ஆயிடுச்சுங்க. பவுண்டரிங்க. சூப்பராக அடிச்சாருங்க. ஆப்ஷன் பவுண்டரிக்கு அப்புறம் நல்லா கம்பேக் அடிச்சு மறுபடியும் ஒரு வைடு. திருப்பி விட்டாருங்க. லெக் சைடு கிளியர் பண்ணுமா? கிளியர் ஆகிடுச்சுங்க. கிளியர் பண்ணிடுச்சு. 4 ஓட்டம். முடிவில் அணியின் எண்ணிக்கை 34, 4 விக்கெட்டில் இருக்குது. 24 பாலுக்கு 20 ஓட்டங்கள் செஞ்சுரி அணியில் எடுத்துக்கொள்ளலாம். அணிக்காக 5வது ஓவரையும் தனக்காக 2வது ஓவரையும் வீச வருவார் மதுபாலன். இன்னும் 24 பாலுக்கு 21 அடிக்கணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. போன முச்சு இதே மாதிரி தான் போச்சு. படன்னு செம பாலுங்க. என்ன அவுட்டா? இல்லைங்க. குட் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்டு. 4வது பந்து. டாட்டுங்க. விக்கெட்டுங்க. பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்கில். 5வது பந்து மணிக்கு. இது வரைக்கும் 4 பால் சிறப்பாக போட்டுருக்காரு. ஒரு ரன். கட்டு மாதிரி எல்லாம் கட் பண்ணிட்டு ஆடுறாங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38, 5 விக்கெட் இழப்பு இருக்குது.
ஒரு கேட்சுங்க, ஒரு விக்கெட். நல்லா தாண்டி பிடிச்சிட்டாரு. மெயின் விக்கெட்டுங்க. ஒரு ஐயப்பன், இரண்டாவது வந்து ஐயப்பனுக்கு 17க்கு 16. ஓ சரியான ஏற்கனவே மிஸ் ஆகினா போல்டுங்க. ஒரு லெக்குங்க, லெக். சூப்பராக போட்டுருக்காங்க அருண்குமாருங்க. 4வது வந்து ஓ ஒரு லெக்கு. விக்கெட்டா நாட் அவுட் கொடுத்துட்டாங்க அம்பேரு. நாட் அவுட் கொடுத்துட்டாரு. நல்லா கேரக்டர். 13க்கு 15. பால் 1 2 கொடுத்தாங்கன்னா மேட்ச் கொஞ்சம் பரபரன்னு போவோம். பார்ப்போம் என்ன நடக்குது. ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங் கைக்கு வந்துருச்சு. ஒரு ரன்னு. ஓ 3 அடிக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாவ் சூப்பருங்க, நல்லா போட்டார் தூக்கி டாட்டு வந்து. வாவ் ஏற்றி விட்டுருக்காருங்க. பெரிய விக்கெட்டு பிடிச்சா நல்லாயிருக்கும். 2 பேர் பிடிச்சிட்டாங்க சேர்ந்து. நல்லா காட்டுங்க. மணி அவுட்டு. நியூ பேட்ஸ்மேன் சக்தி. ஓ நல்ல பாலுங்க. ஓ இருக்காருங்க. ஒரு ரன் மட்டும் மிஸ்ஃபீல்டா இல்லை. 7க்கு 12, 12க்கு 7. வா தூக்கி விட்டாருங்க. கேட்ச் பிடிப்பாங்களா? கீழே ஃபீல்டர் இருக்காங்க. விக்கெட்டுங்க. ஐயா போனால் அவுட்டு. 7 ஓவர் முடிவில் அணி நிற்க 43. 7 விக்கெட் இழப்புக்கு. மீதம் உள்ள 6 பாலுக்கு 12 அடிக்கணும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 6க்கு 12 தெரிச்சு. 6க்கு 12 அடிக்கணும். முதல் பந்து டாட்டுங்க. 5க்கு 12. நல்லா போட்டிருக்காருங்க. வா மறுபடியும் ஒரு டாட்டுங்க. 4க்கு 12ங்க. டாட்டத்தில் உயிர் இருக்கான்னு பார்ப்போம். 4க்கு 12. 2 விக்கெட் தேவை. 3வது வந்து வா நல்லா யாருக்காருங்க. 3க்கு 12. 2 பவுண்டரி 3 பவுண்டரி. ஆட்டப்பேரணிக்குடைய 4வது பந்து. வா கரையா வருது. ஒரு மிஸ்ஃபீல்டு. 2 ஓடுறாங்களா? 2 ஓடிட்டாங்க. ஓகே 2க்கு 10ங்க. இன்னமும் ஆட்டம் யார் பக்கமே தெரியல. ஆட்டத்தை தீர்மானிக்கும் கடைசி 2 பந்து. 2க்கு 10. 2க்கு 10பா. 2க்கு 10. கடைசி 2 பந்து. 2க்கு 10. டாஸ் பாலுங்க. அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் போகுமா? கிளியர் ஆகுமா? 4ங்க. இன்னும் ஆட்ட முடியல. நாட்டு போட்டால் ரோல 6 வெற்றி. லாஸ்ட் செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஒரு பாலில். இதுவும் அப்படி தான் வந்து நின்றுருக்கு. 1க்கு 6. இந்த டிஸ்கஷனில் இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரில. பேட்ஸ்மேன் பதட்டமாக இருக்காங்களா இல்லையோ? இங்கே உள்ள ஆடியன்ஸ் எல்லாம் பதட்டமாக இருக்காங்க. எல்லாருமே நின்று தான் பார்க்குறாங்க. பர்றா ஒரு பால் சீக்கிரம் போட்டுருங்க. சுரேஷ் ஃபுல்லாகுதுங்க. பதட்டம் யாருக்கு? பவுலருக்கா பேட்ஸ்மேனுக்கா? இதுக்காரு இறுதி பால். இதோ போட்டாரு. வா டாட்டுங்க. நல்லா பந்து போட்டாங்க. சிறப்பாக விளையாண்டு வெற்றி பெற்ற ரோலக்ஸ் 6 அணியினருக்கு வாழ்த்துக்களையும் செங்குடி அணியினருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். FCC நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவில் 2வது அரையிறுதிப் போட்டியில் ரோலக்ஸ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த இறுதிப் போட்டியானது 3 மணி அளவில் நடைபெறும்.